Good evening everyone. Last lessonல brush tool மூலமா எப்படி frame by frame animation create பண்றதுன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல frame by frame animation எப்படி rectangle tool மூலமா create பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். First ஒரு new document create பண்ணனும். Go to file, new. இதுல some presets நமக்கு கொடுத்திருப்பாங்க. நான் character animation choose பண்ணிக்கிறேன். அதில் ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட் பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதனுடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் லெசனில் ப்ரஷ் டூல் மூலமாக எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதா பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் டூல் ட்ரா பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ ஆர் கிளிக் பண்ண உடனே என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பாருங்கள். ஃபில் கலர், ஸ்ட்ரோக் சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபில் கலர் நன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து 19ல் இருக்குது. நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளை எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் டூல், ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண உடனே என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் கீ ஃப்ரேமை எனக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் கீபோர்டில் F6 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்சர்ட் மெனுவில் போய்ட்டு டைம் லைன் கீ ஃப்ரேம் கொடுக்கறது மூலமாக சேம் ஆப்ஜெக்டை நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த செகண்ட் கீ ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு எரேசர் டூல், ஷார்ட்கட் கீ என்னுடைய டூல் எரேசர் டூலுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதனுடைய சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். நான் இந்த ரைட் சைடு கார்னரில் எரேஸ் பண்ணிக்கிறேன். தென் தேர்ட் ஃப்ரேமுக்கும் சேம் ஆப்ஜெக்டை எனக்கு கொண்டு போகணும். ஸோ F6 அகெயின் இந்த இடத்துல நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் F6 இந்த இடத்துல நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் F6 இந்த இடத்துல நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். F6 இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் F6 யூஸ் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எரேஸ் பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எரேசர் டூல் மூலமாக எரேஸ் பண்ணணும். இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். F6 எரேஸ். நான் ஃபுல்லாக இப்போ எரேஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எனக்கு ஆப்ஜெக்ட் எரேஸ் ஆகிடுச்சு. டைம் இண்டிகேட்டர் மூவ் பண்ணுறது மூலமாக இந்த அனிமேஷனை உங்களுக்கு பார்க்க முடியும். ஃபுல்லாக எரேஸ் ஆகிறது. சப்போஸ் இந்த லாஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ரேமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஃப்ரேம்ஸ் ஆட் ஆகும். இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு கீபோர்டில் என்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு SWF பிளேயரில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா Ctrl-Enter. இந்த ஃப்ரேம் எனக்கு ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா மொத்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃப்ரேமை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரேமும் செலக்ட் ஆயிரும். தென் ரைட் கிளிக் ரிவர்ஸ் ஃப்ரேம்ஸ் கொடுக்கறது மூலமாக
நீங்கள் அந்த அனிமேஷனை ரிவர்ஸில் பார்க்க முடியும். கண்ட்ரோல் என்டர். உங்களுக்கு கிளியராக இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுங்கள், ஒன்லி ஸ்ட்ரோக் கலர். தென் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு வர்றது மூலமாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.